தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இப்ராஹிம் ட்ரவோர் தலைமையிலான பர்கினா ஃபாசோ அரசு இருக்குல்ல, ஒரு பெரிய ஸ்டெப்பை எடுத்து வச்சிருக்காங்க. ஏற்கனவே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு பர்கினா ஃபாசோவை சுத்தமாக பிடிக்காது. இப்போ அவங்க பண்ணியிருக்க வேலையால் சுத்தமாக பிடிக்காம போயிட்டதுக்கு அப்புறம் மொத்தமாகவே அப்பேற்பட்ட வேலையை பண்ணி வச்சிருக்காங்க ஈரான் கூட சேர்ந்து. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஆப்பிரிக்கா இந்த உலகத்துல கோலோச்ச வேண்டிய ஒரு மிகப்பெரிய கண்டம், நிலப்பரப்பு. ஆனா அப்பேற்பட்ட ஆப்பிரிக்கா அந்த அளவுக்கா இருக்கு? ஆப்பிரிக்கா பத்தி ப்ரொஜெக்ஷனே பார்த்துருக்கீங்களா? ரொம்ப ஏழைகள் சூழ்ந்திருக்க ஒரு கண்டம். அங்கெல்லாம் பசி பட்டினி அப்படி இருக்கும். எப்ப பார்த்தாலும் நோய் கிருமி பரவிக்கிட்டு இருக்கும். பரப்பப்படுறது போல இருக்கு, ஆனா பரவிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இப்படிதான் நெகட்டிவான இமேஜ் இருக்கு. இதை உடைக்கிறதுக்கு சமீப காலமா நிறைய ஆப்பிரிக்கன் லீடர்ஸ்லாம் போராட ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் குறிப்பா சொல்லணும்னாக்கா நம்மளோட ஃபேவரட் இப்ராஹிம் ட்ரவோர். ஓகே, ஆப்பிரிக்காவுக்கு இப்போ ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய த்ரெட்ஸ் என்ன தெரியுமா? அதில் மொதல் த்ரெட்டு ஃப்ரான்ஸ் இருக்குல்ல, அவங்களோட மிலிட்ரி மாலியிலேருந்து விட்ரா ஆயாச்சு, அங்கேருந்து கிளம்பியாச்சு. இது ஒரு பக்கம் நல்லதுன்னு நினச்சாலும் இன்ஸ்டெபிலிட்டி ஏற்பட்டிருக்குங்க அங்கே இருக்க கவர்மெண்ட் சார்ந்து. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்காவில் இருக்க நிறைய நாடுகள் இருக்குல்ல, அந்த நாடுகளை ஆண்டுகிட்டு இருக்க அரசாங்கங்கள் இருக்குல்ல, அந்த அரசாங்கங்கள் எப்போவுமே பயத்தில் தான் இருக்குது. எப்போ இராணுவ ஆட்சி இங்கே வந்துருமோ, ஆட்சி கவிழ்ப்பு எப்போ நடக்குமோ, நம்ம பார்ட்டில இருந்து வெளியே போனவர் தனியா ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சு எப்ப நமக்கு எதிராக பிளானை போட்டு இங்க ஆட்சி கவிழ்ப்பு பண்ணுவாரோன்னு இந்த பயத்துல இந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல பெரும்பாலான கண்ட்ரிஸ் இருக்கு அந்த கவர்மெண்ட்ஸ்லாம். மூணாவது த்ரெட் பாத்தீங்கன்னா டெரரிசம். அதுவும் டொமஸ்டிக் டெரரிசம் பீக்ல இருக்கு பெரும்பாலான ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல. நாலாவது த்ரெட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, எப்படா கேப் கிடைக்கும் ஆப்பிரிக்கா நாடுகளில் பூந்துலான்னு அவங்க ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் ஆப்பிரிக்கா கண்டம் ஒரு குப்பைக்களம். அங்க இருக்க மக்களை மனுஷனா பார்க்க மாட்டாங்க. ஏதாவது நோய் கிருமி சார்ந்து ரிசர்ச் பண்ணுமா, அங்கே போய் ரிசர்ச் பண்ணுறது, வேற எதனா விஷயங்கள் பண்ணுறதா பண்ணிட்டு அவுட் பிரேக் ஆயிடுச்சுனாக்கா அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கா மேலே பழிய போட்டுறது. இது போல விஷயங்களுக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸும் காத்துக்கிட்டு இருக்கு. அங்கே இருக்க வளம் இது அவங்க கண்ணை உறுத்தாமையா இருக்கும். இந்த 4 த்ரெட்ஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சு தான் இப்ராஹிம் ட்ரவோர் பர்கினா ஃபாசோவை ஆண்டுகிட்டு இருக்காப்ல. ஏன்னா ராணுவ வீரர் அங்கே அதிபராக இருக்காரு. அப்போ அங்கே எந்த அளவுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம். அப்பேற்பட்ட இப்ராஹிம் என்ன பண்ணிட்டாரு, ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு படிச்சிருக்காரு. நாம எதுக்காக ஈரான் கூட சேரக்கூடாது? ஈரான் கூட சேர்ந்தாக்கா நம்மளோட ஐடியாலஜி இருக்குல்ல, வெஸ்டர்னை எதிர்க்கணுன்ற ஐடியாலஜி, அது ஒத்து போவோமே. ஈரான் நமக்காக பண்ணனா கூட வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை ஒருத்தன் எதுக்குறான்றதுக்காகவே நமக்கு பண்ணுவாங்கல்ல. ஸோ ஈரான் கூட நம்ம டையப்பை பெருசாகணும்னு முடிவு பண்றாப்புல. முடிவு பண்ணவர் அவரோட டீமை ஈரானுக்கே அமுச்சு விட்டாருங்க. ஈரான் தலைநகர் டெஹ்ரான்ல ஒரு மிகப்பெரிய சந்திப்பு நடந்திருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பர்கினா ஃபாசோவோட அரசு அதிகாரிகள், முக்கியமான நபர்கள், அதுவும் பர்கினா ஃபாசோவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கார்ல, அவர் தலைமையில் இந்த டீம் அங்கே போயிருக்கு. இன்னொரு பக்கம் ஈரான் அஃபிஷியல்ஸு, ஈரானோட அதிபர் இருக்கார்ல மசூத் பெசஷ்கியான், இவங்க எல்லாருமே சந்திச்சிருக்காங்க. சந்திச்ச இவங்க பல விஷயங்கள் சார்ந்த இனிஷியேட்டிவை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பர்கினா ஃபாசோ தரப்பில் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? ஈரான் கிட்ட நாங்கள் பேசினதுல எங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்ட்னர்ஷிப்பில் மற்ற நாடுகளுக்கு கொடுக்குற ப்ரையாரிட்டியை விட ஒரு படி மேலே எங்களுக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி நம்பிக்கை வந்திருக்குன்னு பர்கினா ஃபாசோ அஃபிஷியல் சொல்லியிருக்காங்க. சரி, இவங்க எதோ சந்தோஷத்தில் சொல்கிறாங்கன்னு பார்த்தா பெசஷ்கியானும் அதே தான் சொல்கிறார் கிட்டத்தட்ட. அவர் என்ன சொல்கிறாப்புல, ஈரானோட ஃபாரின் பாலிசி இருக்குல்ல, இதில் ஆப்பிரிக்காவை நாங்கள் ப்ரியாரிட்டைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு சொல்கிறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி இஸ்லாமிய பெரும்பான்மை நாடுகள் சார்ந்து கொடுக்கப்பட்டிருந்த ப்ரியாரிட்டி இருக்குல்ல, அது அப்படியே ஆப்பிரிக்கா நாடுகள் பக்கம் ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதை பெசஷ்கியானா சொல்கிறாப்புல. அதுலேயும் குறிப்பாக அந்த ஆப்பிரிக்கா நாடு எது, பர்கினா ஃபாசோ, அவங்க கூட எங்களோட பைலாட்ரல் டைஸ் இருக்குல்ல, அதை இன்னும் நாங்கள் அடுத்த லெவல் கொண்டு போக போகிறோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நாடு மாதிரி அது இருக்குங்க அப்படின்ட்டு அவரே ஓப்பன் அப் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, நாங்கள் எக்ஸ்பர்டைஸை, ஈரான் பல விஷயங்களை நிபுணத்துவம் வாய்ந்த நாடாக இருக்குல்ல பல செக்மெண்ட்ஸில், அது எல்லாத்தையும் நாங்கள் பர்கினா ஃபாசோ கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க அந்த நாட்டு அதிபர். அண்ட் இதில் சயின்ஸு, இண்டஸ்ட்ரி, டிஃபென்ஸ்னு இது எல்லாமே அடங்கும். மற்ற 2 விட்டுருங்க, டிஃபென்ஸு இதுதான் இந்த கான்ஃப்ளிக்டான இடத்துல ரொம்ப முக்கியம், இதுவும் அடங்கும்னு ஈரானோட அதிபரை இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காப்புல. ஆக்சுவலாக ஈரான் சும்மா சொல்லக்கூடாதுங்க, பர்கினா ஃபாசோவுக்கு முக்கியமான குறி. ஆனால் ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாத்துக்குமே பெரும்பாலும் பெரிய குறியை வச்சுருக்காங்க.
ஏன்னா ஈரானுக்கு இப்போ ஆதரவு தேவை, உலக நாடுகள் ஆதரவு தேவை. அதை எந்த அளவுக்கு கெயின் பண்ண முடியுமோ அதை கெயின் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு பர்கினா ஃபாசோ எடுத்துக்கங்க. அவங்க ஈரான் கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது ட்ரோன்ஸு, அப்புறம் இந்த ரிஃபைனரி ப்ராஜெக்ட்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க. பதிலுக்கு ஈரான் எதோ திரும்ப எடுத்துக்கோம், பர்கினா ஃபாசோவில் இருக்க கோல்டு இதை அவங்க எடுத்துப்பாங்க. இன்னொரு பக்கம் ஸ்ட்ராட்டஜிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்தும் ஈரான் அங்கே போய் வேலையை பார்க்கலாம். ஸோ மியூச்சுவலாக ரெண்டு தரப்புக்கும் பெனிஃபிட்டா ஒன்று. அடுத்த ஒரு நாட்டை பற்றி சொல்லணும்னாக்கா நைஜர். இந்த நைஜர் ஈரான் கிட்ட எதிர்பார்க்கறது சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ் இருக்குல்ல, அதாவது லான்ச்சர் கீழே சர்ஃபேஸில் இருக்கும். இங்கேருந்து மிசைலை நம்ம ஏவி அந்த ஏர்லேருந்து வர ஒரு விஷயத்தை நம்ம அழிக்க முடியும். ஓகேவா? அதுதான் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ்னு சொல்லுவாங்க. இதை எதிர்பார்க்குறாங்க. பதிலுக்கு ஈரான் என்ன தெரியுமா எதிர்பார்க்குது? கிட்டத்தட்ட 300 மெட்ரிக் டன் வரைக்குமான யுரேனியம் ஓர் இதை எதிர்பார்க்குது. ப்ரோ, யுரேனியம் அப்படின்னா இதெல்லாம் என்ரிச் பண்ணி தான் நியூக்ளியர் வெப்பனை, நியூக்ளியர் சார்ந்த நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கேட்கறது கரெக்டு தான். 300 மெட்ரிக் டன் பார்த்து தான் பல பேரும் வியந்திருப்பீங்க, இவ்வளோவா அப்படின்ட்டு. ஆக்சுவலாக ஓவர் தாங்க, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இங்கேருந்து தான் அடுத்தடுத்த ப்ராசஸ் பண்ணி என்ரிச் பண்ணுறதையும் கொண்டு போய் விடுவாங்க. புரிஞ்சிருக்கும். இந்த லிஸ்ட்டில் 3வது நாடு பார்த்தீங்கன்னா மாலி. மாலி ஈரான் கிட்ட எதிர்பார்க்கறது இந்த ட்ரோன் ஆப்ரேஷன்ஸ் இருக்குல்ல, இதை சார்ந்து எல்லா எக்ஸ்பர்டைஸையும் எங்களுக்கு கொடுங்க. எப்படி ஒரு ட்ரோனை கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறது, அது எப்படி டிசைன் முதற்கொண்டு அதை செயல்படுத்துறது முதற்கொண்டு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கன்னு அவங்க கேட்குறாங்க. கூடவே இந்த ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இருக்குல்ல, அந்த சர்வீஸை எதிர்பார்க்குறாங்க. பதிலுக்கு ஈரான் எதிர்பார்க்கறது, சரி மாலியில் இந்த கோல்டு அதிகம் தானே, கோல்டு சார்ந்து எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருங்க. அப்புறம் இந்த உங்களோட அக்ரிகல்ச்சர் ஆக்சஸ் இருக்குல்ல, இதை நாங்கள் ஃபுல் ப்ளஜாக கொண்டு போனோம், இதுக்கு அலோவ் பண்ணிவிடுங்க அப்படின்னு ஈரான் கேட்டிருக்கு. ஆக்சுவலாக மக்களே இதில் இந்த பக்கம் அதிகம் அந்த பக்கம் கம்மிலாம் கிடையாது. மியூச்சுவலாக இவங்களோட பலத்தை அவங்களுக்கு கொடுக்குறாங்க, அவங்களோட பலத்தை இவங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்படி ரெண்டு தரப்பும் பெனிஃபிட் ஆகிறாங்க. ஒரு டீல்லாம் அப்படி தான் இருக்கணும். அதை விட்டு அமெரிக்கா போட பாருங்க பக்க சார்பா, அது மாதிரி இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக நான் சொன்ன இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் ஒப்பந்தங்களை கையெழுத்தாகும் பட்சத்தில் இதுக்காக டிரான்சாக்ட் பண்ணுவாங்களே, பணம் டாலர்லையா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுவும் இந்த கண்ட்ரிஸ்லாம் வாய்ப்பே இல்லை. லோக்கல் கரன்சி மெக்கானிசம், அதாவது ஈரானோட கரன்சி இருக்குல்ல, இதை கொடுப்பாங்க. இந்த ஆப்பிரிக்காவில் எந்த நாடு அவங்களோட கரன்சியை கொடுக்கணுமோ கொடுத்துருவாங்க. நடுவில் டாலருக்கு வேலையே கிடையாது. ட்ரம்ப்புக்கு பிடிக்காத விஷயமே இதுதான். இதைத்தான் எல்லாம் வேணும்னே பண்ணுற மாதிரி இருக்கு இப்போ. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் வெப்பனைஸ் பண்ணுவாங்க அவங்க நாட்டு கரன்சியை, குறிப்பாக டாலர், அமெரிக்காவோட கரன்சியை. இதனால இதோட தலைவலி நம்மளுக்கு வேணாம், நம்ம லோக்கல் கரன்சி மெக்கானிசம் பிரிக்ஸ்ல ஒரு விஷயம் முன் வச்சாங்களே, அதை நம்ம இங்கே கொண்டு போன்ற மாதிரி அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது மேற்குலக நாடுகளுக்கு பெரிய தலைவலியாக அமையும். இப்போ அவங்க பெருசாக கன்சிடர் பண்ணல. ஆனால் மார்க் மை வேர்ட்ஸ் மக்களே, இன்னும் சில ஆண்டுகளில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு ஆப்பிரிக்கா பெரிய தலைவலியை கொடுக்கும் இது போல விஷயங்கள் மூலமா. பர்கினா ஃபாசோ சும்மா சொல்லக்கூடாதுங்க, அவங்க இந்த அரசியல் சதுரங்கம் சார்ந்து நடத்துகிற காய் நகர்த்தல் இருக்குல்ல, சூப்பராக எக்ஸிக்யூட் ஆகுது. உதாரணத்துக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கூட பர்கினா ஃபாசோவோட அதிபர் இப்ராஹிம் ட்ரவோர் இருக்கார்ல, நல்ல நட்புறவு வச்சிருக்காப்புல. இந்த நியூக்ளியர் ரியாக்டர் சார்ந்து பல விஷயங்களை ரஷ்யா பர்கினா ஃபாசோவுக்கு பண்ணி கொடுக்க போகுது. இவர் மேலே இருக்க மரியாதையின் காரணமாக புட்டின் அவர்கள் இதை ப்ரையாரிட்டி கொடுத்து பண்ண வச்சிருக்காங்க. ஸோ டிஃபென்ஸ் சார்ந்தும் இந்த பர்கினா ஃபாசோவுக்கான செக்யூரிட்டி கேரண்டியை வழங்குறதுக்கும் ரஷ்யா தயாராக இருக்கு. ஸோ ரஷ்யா பர்கினா ஃபாசோ வசமா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டர்க்கி. டர்க்கி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன்ஸுக்கு பேர் போன நாடு. அவங்க இந்த ட்ரோன்ஸ் டெக்னாலஜி இருக்குல்ல, அதை பர்கினா ஃபாசோவோட ஷேர் பண்ணுறது சார்ந்து அக்ரிமெண்ட்டை கிட்டத்தட்ட பேசி முடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டர்க்கியும் பர்கினா ஃபாசோ வசம். இன்னொரு பக்கம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஈரானையும் தன் பக்கம் திருப்பியிருக்காங்க. ஸோ ஈரானும் பர்கினா ஃபாசோவுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணி கொடுப்போன்ற மாதிரி அந்த நாட்டு அதிபரை வாக்குறுதி வழங்கியிருக்காரு. இதை விட வேற என்ன வேணும்? இது எவ்வளோ பெரிய மூவ் தெரியுதாங்க உங்களுக்கு? அதாவது ஒரே ஒரு நாடை மட்டுமே நம்ம நம்பி இருந்தோம்னாக்கா, நாளைக்கு அந்த ஒரு நாட்டை பகைச்சிக்கிட்டா நம்ம ஜீரோ, நம்மளுக்கு ஒன்றுமே கிடைக்காது. இதுவே டைவர்சிஃபிகேஷன் சொல்லுவோம் பாருங்க. நிறைய தரப்புகள் ஆப்ஷன்ஸை நிறைய ஓப்பன் பண்ணி வச்சுட்டா நாளைக்கு ஒருத்தர் இல்லைனா கூட இன்னொருத்தர் நம்மளை காப்பாற்றுவாங்க. இது போல விஷயத்தை நோக்கி தான் பர்கினா ஃபாசோ சூப்பராக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சிங்கிள் ஃபாரின் மொனோபோலி இருக்குல்ல, இதுக்கான முற்றுப்புள்ளியை வச்சே தீரணுன்றதுல பர்கினா ஃபாசோ அரசு அவ்வளோ தெளிவாக இருக்காங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். டொனால்ட் ட்ரம்ப்போட கோபம் ஆப்பிரிக்கா மேலே சீக்கிரமே திரும்ப பாருங்க. ஏன்னா டாலர் சார்ந்து யாருன்னா லைட்டாக பேசுகிறாங்கன்னாலே முடிச்சு விட்ருவாங்க. இப்போ பர்கினா ஃபாசோ ஈரான் கூட சேர்ந்து இது போல வேலைகளை பண்ணுது. அதுவும் ஈரான் கூட சேர்ந்து வர பண்ண போது ட்ரம்ப் சும்மா இருப்பார். ஆப்பிரிக்காவில் மற்ற நாட்டு தலைவர்கள் இவருக்கு தலைவலியோ இல்லையோ, ஃபியூச்சர் ஒரு பெரிய த்ரெட்டா இப்ராஹிம் ட்ரவோர் வரலாம். இந்த எண்ணம் அவர் யோசிக்காமல் இருப்பாரா? ஸோ கூடிய சீக்கிரம் ட்ரம்ப்போட கோபம் ஆப்பிரிக்கா நாடுகள் பக்கம் திரும்ப நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே,
மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.